السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 128. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 128ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் 128ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க. இப்போ அந்த செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பனு இஸ்ராயலர்கள், அவர்கள அதிகமான குறைகள் ஏற்பட்டது. அப்போ அவர்கள் ஏற்பட்ட அந்த குறைகள்லயே முதன்மையானது எதுன்னு சொன்னா, முதலாவதாக ஏற்பட்ட குறை எதுன்னு சொன்னா, ஒருத்தவர் இன்னொருவரை சந்திப்பாராம். இன்னொருவரை சந்திச்சு சொல்லுவாராம், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பாவமானது உங்களுக்கு ஹராமானதாக இருக்கு, ஹலால் கிடையாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூடுமானது ஆக்குனது கிடையாது, உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான செயலாக இருக்கு. அப்படின்னு அவர் நன்மையை ஏவி அந்த தீமையை தடுத்து கொண்டு இருப்பார். மற்ற நாள் அவர் என்ன செய்வார்னா, அதே மாதிரி அந்த நபரை பார்ப்பாரு. அந்த நபரை பார்த்து அவரை சந்திக்கும் பொழுது அதே பாவத்தை செய்யக்கூடியவராக அந்த நபர் இருப்பார், அந்த மற்றொருவர் இருப்பார். அதை பார்த்து இவர் அந்த பாவத்தை தடுக்க மாட்டார். தடுக்காம அவரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியவரா இருப்பாரு, அவரோடு சேர்ந்து குடிபானங்கள் அருந்தக்கூடியவரா இருப்பாரு, அவரோடு சேர்த்து அமரக்கூடியவராக இருப்பாரு. அப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு அவரோடு ஒன்றி வாழக்கூடியவரா இருப்பாரு. இப்போ அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு. முன்னாடி நாள் அட்வைஸ் பண்ணுவாரு, 2வது நாள் அந்த பாவத்தோடு அவரும் கலந்து கொண்டு அந்த நபரோடு அவரும் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்வார் என்பதை சொல்லதாலும் சொன்னாங்க. அப்போ இப்படி செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. அப்போ இவர்கள் இப்படி செய்த பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, அவர்களில் சிலருடைய இதயங்களோடு சிலருடைய இதயங்களை உள்ளத்தை அல்லாஹு தஆலா இணைச்சி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் எப்படி பாவம் செய்யக்கூடியவராக இருந்தாரோ அதை போலவே அந்த குணமும் இவரை சாரக்கூடியவராக ஆயிரும். இப்ப அவர் எப்படி பாவம் செய்யக்கூடியவர் இருந்தாரோ அதே மாதிரி இவரும் ஆகக்கூடியதாக இவரையும் அல்லாஹு தஆலா அவரோடு இணைச்சிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை சொல்லி காமித்தார்கள். அப்போ அந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, பனு இஸ்ராயலர்கள் இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் சில நபர்கள். இறை மறுப்பாளர்களாக இருந்த அந்த சில நபர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள். அதிகமான பாவங்களை செய்து அவர்கள் வரம்பு மீறி தன்னுடைய அளவை கடந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க.
அதன் காரணமாக தான் அவர்கள் இப்படி சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்து நமக்கு ஒரு எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதனால் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், நீங்க நல்லதை நீங்கள் ஏவ வேண்டும், தீயதில் இருந்து நீங்க தடுக்க வேண்டும். அநீதக்காரர்களுடைய கையை நீங்கள் பிடித்து சத்தியத்தின் மீது நீங்கள் அவர்களை இருக்கச் செய்து அந்த சத்தியத்திலேயே அவனை நீங்கள் நிலைத்திருக்க செய்யவும் வேண்டும். அந்த சத்தியத்தில் அவன் நீங்க நிலைக்க செய்யணும். சத்தியத்தை நீங்க எடுத்து உரைச்சு அந்த அநியாயத்தை தடுத்து அவர்களையும் நீங்கள் மாற்றி இந்த மார்க்கத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அநீதக்காரர்களோடு நீங்களும் கூட்டாகி விட்டீர்கள், நீங்களும் அவர்களோடு ஒன்றுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி இந்த பனு இஸ்ராயேலர்கள் எப்படி சபிக்கப்பட்டார்களோ அதே போலவே நீங்களும் சபிக்கப்படுவீர்கள். எப்படி அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை இணைத்து விட்டானோ அதே போலவே உங்கள் உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா இணைத்து விடுவான். அதே மாதிரி நீங்களும் ஆயிருவீங்க. அப்படி ஒரு சூழல் உங்களுக்கும் ஏற்பட்டு விடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக இந்த ஹதீஸனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 196வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 196வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸாலிஸ அஷர, இன்னும் இது 13வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 13வது ஹதீஸ் என்பதையும் நமக்கு இங்கு தெரிவிக்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்ன அவ்வல மா தகலன் நக்ஸு அலா பனி இஸ்ராயீல, பனு இஸ்ராயலர்களின் மீது நுழைந்த குறைகளில் முதன்மையானதாகிறது. அன்னஹு, நிச்சயமாக அதுவாகிறது, கான ரஜுலு, ஒரு மனிதர் ஆகியிருந்தார், எல்கர் ரஜுல, மற்றொரு மனிதரை சந்திப்பவராக ஒரு மனிதராக இருந்தார். ஃபயகூலு, எனவே அவர் கூறுவார், யா ஹாதா, இன்னவரே, இத்தகில்லா, அல்லாஹ்வை நீர் பயந்து கொள்ளும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வதஅ மா தஸ்னஉ, நீங்கள் எந்த ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ஒன்றை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇன்னஹு, எனவே நிச்சயமாக அதுவாகிறது, அந்த செயலாகிறது, லா யஹில்லு லக, உங்களுக்கு அது ஹலாலாக ஆகாது, உங்களுக்கு அது கூடுமானதாக ஆகாது என்பதாக சொல்வார். அப்போ பனு இஸ்ராயல் காலத்திலேயே குறைகள் நிறைய நிறைய நுழைஞ்சுதா இல்லையா? நிறைய குறைகள் வந்துச்சு அந்த பனு இஸ்ராயல்கள் மீது. அந்த குறைகள்லேயே முதன்மையான குறை, ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்த குறை எது தெரியுமா அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. அது என்னன்னா, ஒரு மனிதரு இன்னொரு மனிதரை சந்திப்பாராம். சந்திச்சு அவரிடம் அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார், என்னன்னா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த பாவமான காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்லையா, அந்த பாவமான காரியத்தெல்லாம் நீங்க விட்டுருங்க. அப்போ அந்த மற்றொருவர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவத்தெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க, நிச்சயமாக அந்த பாவம் ஆகிறது உங்களுக்கு ஹலாலாக ஆகாது, உங்களுக்கு அது கூடுமானதாக ஆகாது, அது உங்களுக்கு ஹராமாக இருக்கின்றது, அல்லாஹு தஆலா தடுத்த ஒன்றாக இருக்கின்றது என்பதாக அவர் நன்மையை அந்த பிற நபருக்கு, அந்த மற்ற நபருக்கு ஏவி தருவார். அப்படிப்பட்ட ஒருவராக இருப்பார். சும்ம, பிறகு, எல்காஹு, அவரை
அந்த நபர் சந்திப்பார், மினல் கதா நாளை சந்திப்பார், வஹுவ இன்னும் அவராகிறவர் அலா ஹாலிஹி அந்த மற்றொருவராகிறவர் அதே நிலையின் மீது இருக்கக்கூடியவராக இருப்பார். முன்னாடி நாள் வந்து இப்படி பாவம்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? அந்த சொல்லப்பட்டவர் நாளைக்கு அவரை சந்திக்கும் பொழுது அவர் அதே நிலைமையில் இருக்கார். அதே பாவத்தை அதே பாவங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவராக, அதே நிலைமையில் ஒருவராக அவரை பார்க்கிறாரு. அப்படின்னு சொன்னா பலா யம்னஹு அவரை தடுக்காது, ஏவ சென்றவரை தடுக்காது. தாலிக்க தன் நண்பரை அவர் அவ்வாறு பெற்றுக்கொண்டது. ஐயகூன அகீலஹு வ ஷரீபஹு வ கஈதஹு அவரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியவராக, அவரோடு சேர்ந்து அருந்தக்கூடியவராக, அவரோடு சேர்ந்து அமரக்கூடியவராக ஆகுவதை விட்டும் தடுக்காது. அப்போ இப்படியெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் வந்து என்ன செய்வாரு? ஃபர்ஸ்ட் நாள், இதுக்கு முந்த நாள் வந்து அந்த நபரை தடுத்தார். இந்த பாவம்லாம் செய்யாதீங்க, நீங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவமா இருக்கு, உங்களுக்கு ஹலாலானது கிடையாது, இது உங்களுக்கு ஹராமாக இருக்கு அப்படின்னு அந்த நன்மையான காரியத்தெல்லாம் விட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த நபரை அந்த பாவத்தை விட்டு தடுக்கவே இல்லை. சகஜமா பழகுறாரு. அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட போறாங்க, ஒன்னா ஒன்னா உட்கார்ந்து குடிபானங்கள் அருந்துகிறார்கள், ஒன்னா அமர்ந்து கதையடிக்கிறார்கள். இப்படி அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நபரோடு தோளில் கை போட்டு கொண்டு அவரோடு பழகி கொண்டு அப்படியே அவரோடு கலந்து விடக்கூடியவர்களாக அவர் ஆகிறார் அடுத்த நாள். அப்படின்னு சொன்னா பலம்மா ஃபஅலு தாலிக இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்த பொழுது ضربallahu அல்லாஹு தஆலா இணைத்து விட்டான் குலூப பஅதிஹிம் பிபஅத் அவர்களின் சிலரின் உள்ளங்களை சிலரோடு இணைத்து விட்டான் என்பதாக சொல்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்வாரா இல்லையா ஒருத்தவர்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா விஷயங்களையும் நன்மைகள்லாம் ஏவிட்டு பின்பு அவரோடையே அவர் தோள் போட்டு நடந்து கொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, இந்த நபரை அந்த நபரோடு உள்ளத்தால் அல்லாஹு தஆலா ஒன்றிணைத்து விடுவான். அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவான். அப்படின்னு சொன்னா அவருடைய குணம் இவருக்கு வந்துடும், இவரை மாதிரியே அவரும் ஆகிருவாங்க. அப்ப அவர் உள்ளத்த மாதிரி இவர் உள்ளமும் ஆகி இரண்டு பேரும் வித்தியாசம் இல்லாதவராக ஒரே போல பாவம் செய்யக்கூடியவர்களாகவே அவரும் ஆகிவிடுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சும்ம கால பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. அந்த ஆயத்தை பாருங்க. லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம ذلك பிமா அஸவ் வ கானூ யஅதூன் என்பதாக துவங்கக்கூடிய ஒரு ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். லுஇனல்லதீன சிலர்கள் சபிக்கப்பட்டார்கள், கஃபரு அவர்கள் இறைமறுப்பை செய்தார்களே அப்படிப்பட்ட சிலர்கள் சபிக்கப்பட்டார்கள். மின் பனி இஸ்ராஈல பனு இஸ்ராஈலர்களில் இருந்து அலா லிசானி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாவால் சபிக்கப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்க சபிக்கப்பட்டாங்க. வஈஸா இப்னு மர்யம இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அவர்கள் சபிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த பனு இஸ்ராயீலில் இருந்த அந்த சில நபர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. ذلك இதுவாகிறது பிமா அஸவ் அவர்கள் பாவம் செய்ததின் காரணமாக, அவர்கள் பாவம் செய்த ஒன்றின் காரணமாகவே, வகானு யஅதூன் இன்னும் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்களே அதன் காரணமாகவே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அப்ப அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. நன்மையை ஏவவும் மாட்டாங்க, நம்ம தீமையை தடுக்கவும் மாட்டாங்க. அப்படி இந்த ஆயத்துல பின்னாடி சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்டவர்களாக இருந்தும் அந்த பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததன் காரணமாக தான் இப்படி ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு அடைந்தது, இப்படி ஒரு சூழ்நிலை அவர்கள் அடைஞ்சது என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். கானு
அவர்கள் ஆகியிருந்தார்கள் லாயத்தனாகவும் நான் முன்கரின் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்காதவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஃபாலுஹு தான் செய்து கொண்டிருந்த அந்த காரியத்திலிருந்து தீமையான காரியம் இருக்குமா இல்லையா, அவங்க தீமைகளை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. தீமையான காரியத்தை செய்வது மட்டும் கிடையாது, அதை பிறரை விட்டும் தடுக்காதவர்களா இருந்தாங்க. தானும் செய்வாங்க, பிறரை தடுக்கவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அப்படி தடுக்காதவர்களாக அந்த பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த ஒன்றை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களோ அந்த ஒன்றானது கெட்டதாகிவிட்டது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அடுத்தபடியாக சொல்கிறான், தரா கஸீரம் மின்ஹும் அவர்களிலிருந்து அதிகமானோரை நீர் பார்ப்பீர்கள், யதவல்லவுன அல்லதீன கஃபரு காஃபிரானவர்களுக்கு உதவுபவர்களாக அவர்களில் அதிகமானோரை நீ பார்ப்பீர்கள். அப்போ அவங்கெல்லாம் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹுடைய நன்மையின் பால் ஏவக்கூடியவர்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி நல்லோர்களுக்கெல்லாம் உதவி செய்யாம அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு உதவி செய்வார்களே, அத்தகையவர்களாக அவர்களை நீர் பார்ப்பீர்கள் என்பதாக சொல்றாங்க. அவர்களுடைய நப்சுகள் ஆகிறது அவர்களுக்காக எந்த ஒன்றை முற்படுத்தி வைத்ததோ அந்த ஒன்றானது கெட்டதாகிவிட்டது. அப்ப எதெல்லாம் அவர்களுக்காக அவங்க முற்படுத்தி வச்சுக்கிட்டாங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் தனக்காக வேண்டி அவங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்களோ, இப்படியெல்லாம் காரியம் என்று அந்த காரியம் என்பது கெட்டதாகிவிட்டது. அதுவும் தீயதான ஒரு காரியமாக அது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இலா கௌலிஹி ஃபாசிகூன், ஃபாசிகூன் என்ற அல்லாஹு தஆலாவுடைய சொல்வரை. இப்ப இந்த ஆயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிட்டு இந்த ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இதற்கு அப்புறமும் ஒரு செய்தியை, ஒரு கூடுதல் செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை பார்ப்போம் வாங்க. அல் மாஇதா, சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது என்பதை சொல்றாங்க. 78, 81 என்பதாக போட்டிருக்கிறாங்க. இது தவறு. 81வது ஆயத்து கிடையாது. இங்க 78, 79 என்பதாக வரணும். அப்ப 78வது ஆயத்தாகவும் 79வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது சூரத்துல் மாஇதால பதிவு செய்யப்படுகின்றது என்ற கூடுதல் செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம். தும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா அப்படியல்ல, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லதஅமுருன்ன பில் மஅரூஃபி நன்மையான காரியங்களை கொண்டு நீங்கள் நிச்சயமாக ஏவுங்கள். இப்ப நன்மையான காரியம் இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் கொண்டு நீங்கள் ஏவிக்கொண்டே இருங்கள். நீங்கள் நிச்சயமாக அதை நீங்கள் கைவிடாமல் நீங்கள் எண்ணிக்கொண்டே ஏவிக்கொண்டே அதை இருங்கள் என்பதை சொல்லதால சொன்னாங்க. வலதன்ஹவுன்ன அனில் முன்கர், இன்னும் தீமையான காரியத்தை விட்டும் நீங்கள் தடுத்து கொண்டே இருங்கள், நிச்சயமாக தடுத்து கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்றாங்க, நன்மையான காரியத்தை நீங்க செய்யக்கூடியவர்களா இருந்துகிட்டே இருங்க, காலம் முழுக்க தீமையான காரியத்தை நீங்கள் தடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக்கொண்டே இருங்க, காலத்திற்கும் நீங்கள் ஆகுங்கள் என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வலதஅஹுதுன்ன இன்னும் நிச்சயமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அலா எதில் வாலிமி அதாவது அந்த அநியாயக்காரர்களுடைய, அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய கையை நீங்கள் பிடித்து தடுத்து கொள்ளுங்கள். அந்த அநியாயம் இந்த உலகத்துல யாரெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த அநியாயத்தை நீங்க தடுத்து நிறுத்துங்க, அந்த அநியாயத்தை நீங்க தட்டி கேளுங்க. அப்போ அவர்கள் பாட்டு அநியாயம் செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், அப்படி நீங்க விடாதீங்க. இந்த உலகத்துல அநியாயம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு யாரெல்லாம் அநீதம் இழைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் பிடித்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தையும் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள். வலதஅதிருன்னஹு அவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், அலல் ஹக்கி சத்தியத்தின் மீது இணைத்துக் கொள்ளுங்கள், அத்துரன் இணைக்கும் விதமாக அவர்களை அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவங்க செய்யக்கூடிய அந்த வாலிம்கள் இருக்காங்களே இல்லையா, அநியாயக்காரர்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த துல்மை நீங்க தடுத்து நிறுத்துங்க, அந்த அநீதத்தை தட்டி கேட்டு அதை தடுத்து
சத்திய மார்க்கத்தின் பால் அவர்களை அழைத்து வாருங்கள், சத்திய மார்க்கத்தில் அவர்களை நீங்கள் இருக்கச் செய்யுங்கள், நிலைக்கச் செய்யுங்கள் என்பதை சொல்லதாலே சொன்னாங்க. இன்னும் திட்டமாக அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள், அலல் ஹக்கை சத்தியத்தின் மீது தடுத்து வையுங்கள், கசுரன் தடுத்து வைக்கும் விதமாக அந்த சத்தியத்தின் மீது அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லது அப்படி நீங்கள் ஆகவில்லை என்று சொன்னால் லயضربنல்லாஹு நிச்சயமாக அல்லாஹு தஆலா இணைத்து விடுவான் பிகுலூபி பஅதிக்கும் அலா பஅத் உங்களின் சிலரின் உள்ளங்களை சிலரின் மீது அல்லாஹு தஆலா இணைத்து விடுவான். அப்போ மேல எப்படி சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பனு இஸ்ராயல்கள் பற்றி செய்து கொண்டிருந்த செயல அந்த ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கள் அல்லாஹு தஆலா இணைச்சிருவான்னு சொன்னாங்களா இல்லையா? அதே போலவே உங்களுடைய உள்ளங்களையும் உங்களில் சிலருக்கு சிலருடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா இணைத்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அவங்கள மாதிரியே நீங்களும் தீயதை செய்யக்கூடியவர்களா அல்லாஹு தஆலா உங்களை இணைச்சிருவான். அதனால் நீங்க அப்படி செய்யாதீங்க. பிறகு லயல்அனன்னகும் கமா லஅனஹு அவர்களை அல்லாஹ் சபித்தது போல உங்களையும் சபிப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கள மாதிரியே அவர்கள் கல்பை இணைச்ச மாதிரி அல்லாஹு தஆலா உங்க கல்பை இணைச்சிருவான். இன்னும் அவர்கள் எப்படி சபிக்கப்பட்டாங்களோ அதே போலவே நீங்களும் சபிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நீங்களும் அப்படி சபிக்கப்படக்கூடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக இந்த ஹதீஸினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரவாஹு அபூ தாவூத் இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். திர்மிதியு இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். வகால இன்னும் அந்த திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் இந்த ஹதீஸனை ஹஸனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு இஸ்ராயலர்கள் காலத்துல செய்த ஒரு செயலை உதாரணமாக எடுத்து நமக்கு சொல்ல வர விஷயமே லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வ லதன்ஹவுன்ன அனில் முன்கர் என்பதாகத்தான் சொல்றாங்க. இப்ப நன்மையான காரியத்துல நீங்க ஏவுவதில் நீங்க நிலைச்சு நின்னுங்க, தீமையான காரியத்தை நீங்க தடுக்கிறதுல நீங்க நிலைச்சு நின்னுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதுதான் இந்த 196வது ஹதீஸாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 196வது ஹதீஸினுடைய இந்த தர்ஜிமாவையும் இதில் சொல்லப்பட்ட அந்த விளக்கங்களையும் பற்றி நான் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த பாடத்துல இந்த ஹதீஸினுடைய தொடராக இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இந்த ஒரு 5 வரிகளின் மூலமாக. அப்போ இது குறித்து நம்ம அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம வாசிப்போம். இன்னும் அடுத்த பாடத்துல இந்த 197வது ஹதீஸை பற்றிய அந்த தர்ஜிமாக்களையும் அதன் விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.